இவங்களெல்லாம் வச்சுட்டு நாளும் கிழமையும் பார்க்க மாட்றாங்க, நேரம் காலையும் பார்க்க மாட்றாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க. பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வேணும்னு சொல்லிட்டு மறுநாளுக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சேன். மறுபடியும் நம்மளுக்கு வேலை வந்துடுச்சு. நான்வெஜ் செஞ்சுட்டு மறுநாள் எப்படி சாமி கும்பிட்றதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் நான்வெஜ் செஞ்சு முடிச்சுட்டு நைட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி படுக்கிற மாதிரி ஆகிடுச்சு. நம்ம ஒன்று பிளான் பண்ணால் ஆண்டவன் நம்மளுக்கு மேலே ஒரு பிளான் பண்ணுறாரு. நான் வந்து பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு பண்ணலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு தான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். சார் திடீர்னு பண்ணிவிட்டு வந்து பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிக்கன் கிரேவி வேணும்னு கேட்கவே சரி அந்த உருளைக்கிழங்கு தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். 1க்கு 2 வேலை தான் மிஞ்சுது. எப்பயும் வந்து சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 8:30 to 9 மணி அந்த டைமில் தான் போவோம். போனாலே அந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸஸாக நிறைய கொடுத்துருவாங்க, ரேட்டும் கம்மியாக வாங்கிப்பாங்க, அந்த மாதிரி நிறைய பொருளும் கொடுப்பாங்க. ஆனால் நான் புதினாவை மட்டும் எப்பவுமே அந்த மாதிரி வாங்காதுன்னு சொல்லி அமுச்சிருந்தேன் என் வீட்டுக்காரர். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேட்கல, 10 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை கிள்ளி ஆஞ்சி வைக்கிறதுக்கே நைட் 11-12 ஆகிடும் போல். எங்கேருந்து நைட்டே அதுவே டைம் ஆகவே எடுத்து வெளியே வச்சுட்டு படுத்துட்டேன்.